5000 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்ட ஸ்டோன்ஹெஞ்ச் பின்னாடி இருக்க மர்மத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் இருக்க இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கிமு 2000 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்க இந்த ஒவ்வொரு கல்லும் குறைஞ்சது 10 டன்லேருந்து அதிகபட்சமாக 25 டன் வரைக்கும் இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த கற்கள் ப்ளூ ஸ்டோன் வகை கற்கள்னும், இந்த வகை கற்கள் இது கட்டப்பட்ட இடத்துலேருந்து 150 மைல் தூரத்தில் இருக்க ஒரு மலையில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டோன்ஹெஞ்சில் மொத்தமாக 83 கற்கள் இருக்குது. இத்தனை கற்களை எவ்வளோ தூரம் கடந்து எப்படி கொண்டு வந்து வச்சாங்கன்னு இன்னும் மர்மமாகவே தான் இருக்குது. ஸ்டோன்ஹெஞ்ச் கட்டப்பட்டதுக்கான நோக்கம் என்னென்னு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் இது ஒரு வழிபாட்டு தலம்னும் சூரியனோட நினைவு சின்னம்னும் கலரையாக இருக்கலாம்னு பல கருத்து நிலவுது. இந்த கற்களோட அமைப்பை கவனிச்சிங்கன்னா 2 கற்கள் தூண்களாகவும் ஒரு கல் 2த்தையும் இணைக்கிற மாதிரி மேலே வச்சுருப்பாங்க. 20 டன் இருக்க கல்லை எப்படி தூக்கி மேலே வச்சாங்கன்னு யோசிச்சாலே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ஸ்டோன்ஹெஞ்சை கட்டி முடிக்க மொத்தமாக 1000 வருஷம் ஆகியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்டோன்ஹெஞ்சை சுற்றி பல குட்டி குட்டி கட்டிடங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது அப்போ வாழ்ந்த மக்களோட குடியிருப்புகள்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ ஆச்சரியங்களும் மர்மங்களும் இருக்க ஸ்டோன்ஹெஞ்ச் உலகின் பாரம்பரிய கட்டிடம்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரம்மாண்ட அமைப்பை கட்டுறதுக்கு அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லைன்னும், இது கண்டிப்பாக ஏலியன் தான் கட்டினாங்கன்னு சிலர் நம்புகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லாஸ்ட் லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.